வணக்கம். அன்பார்ந்த மந்த்ரா டிவி சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் ஜோதிட பதிவு. இந்த பதிவு துலா லக்னம் அன்பர்களுக்கு. இப்போ துலா லக்னத்திற்கு என்ன பலன் இந்த பதிவில் பார்க்க போகிறோம்னா, ராகு கிரகமானது நமக்கு 6ஆம் வீட்டில் மீனராசியில் இதுவரைக்கும் புதனுடைய நட்சத்திரமான ரேவதியில் போயிட்டு இருந்தவர் ஜூலை 5ஆம் தேதியிலிருந்து சனியினுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதிக்கு போகிறார். அதற்கான பலன்கள் தான் இப்போ இந்த சனி பகவான் கும்பராசியில் நமக்கு 5ஆம் இடத்துல போயிட்டுருக்காரு. அக்டோபர் 3ஆம் தேதி அன்னைக்கு இந்த சனி வக்கரத்தில் போயிட்டுருக்கிறதுனால ராகுனுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்துக்கு வருவார். அப்போ அந்த அக்டோபர் 3ஆம் தேதி அன்னைக்கு ராகுவுக்கும் சனிக்கும் நட்சத்திர பரிவர்த்தனை தொடர்புங்கிறது ஏற்படும். அந்த பலன்களையும் அனுசரித்து தான் இப்போ இதில் நம்ம பலன்களாக சொல்ல போகிறோம். துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ராகுனுடைய நட்சத்திரமே நம்ம லக்னத்தில் தாங்க இருக்குது. அப்போ ஏதோ ஒரு வகையில் நம்ம ராகுனுடைய கேரக்டர் நம்மகிட்ட இருக்கும். அது பிரம்மாண்டமாக திங்க் பண்ணுறது, நம்ம ஒரு பெரிய குறிக்கோளோடு வாழ்கிறது, எதுலேயுமே வேகம் எடுக்கிறது, சீக்கிரம் நடக்கணும்னு விரும்புகிறது, அதே மாதிரி நுண்ணிய அறிவை கொண்டு செயல்படுவது, அதிகமான டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஓவர் ஸ்பீடில் நம்ம தாட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கும். அந்த மாதிரி கான்செப்ட் தான் துலா லக்னத்துக்கும் ராகுவுக்கும் உள்ள தொடர்பு. லக்னத்தில் சுவாதின்ற ராகுனுடைய நட்சத்திரம் இருக்கிற மாதிரி நம்ம லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல கும்பராசியில் சதயம் அப்படின்ற ராகுனுடைய நட்சத்திரம் இருக்குது. அப்போ அந்த 5ஆம் இடத்துல இருக்கிற ராகுனுடைய தன்மை அப்படிங்கிறது கலைகள், புதுசாக செய்கிற டெக்னாலஜி கலைகள். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிசைனிங், அனிமேஷன், இதில் எல்லாம் நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி கொண்டு வர்றாங்க. கேம்ஸ் விளையாடுறது, இதில் எல்லாம் வரக்கூடிய அந்த மின்னணு சாதனங்களினுடைய மாற்றங்கள் எல்லாமே அந்த ராகுனுடைய கான்செப்ட் தான். அது மாதிரி அந்த நாலேஜை டெவலப் பண்ணிவிடும். இப்போ ராகு 5ஆம் இட தொடர்பில் இருந்து ஒருத்தருக்கு திசை நடந்தது அப்படின்னா இந்த மாதிரியான டெக்னாலஜி டெவலப் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி 9ஆம் இடத்துல மிதுன ராசியில் திருவாதிரைன்ற மாதிரி வேலை செய்கிறார் ராகு, அந்த நட்சத்திர பேரில். அப்போ அங்கே என்ன பண்ணோம், வெளிநாடு தொடர்பு, கம்யூனிகேஷன், ஐடி லைனு, டிரான்ஸ்போர்ட்டு, லாஜிஸ்டிக்ஸு, பெரிய படிப்பு பிஹெச்டி பண்ணுறது, ஆராய்ச்சி கல்வி பண்ணுறது, சயின்டிஸ்டாக டீப்பாக ஸ்டடி பண்ணுறது, இப்படி நிறைய அந்த ராகுனுடைய விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். இவ்வளவு பெருமை பெற்ற ராகு நாம் பிறந்தப்ப நம்ம ஜனன ஜாதகத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு, எந்த பாவத்தை இயக்குறாரு, எந்த பாவ தொடர்புகளை வச்சிருக்காரு, இதையெல்லாம் வச்சு தான் நமக்கு ராகுனுடைய சிறப்பு பலன்கள் நமக்கு நடக்கும், நிகழ்வுகளாக வாழ்க்கையில் நடக்கும். இப்போ அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த கோச்சாரத்தில் நீங்கள் இன்னும் டீப்பாக பார்த்துக்கலாம். இப்போ ராகு 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடம்ங்கிறது என்ன, நம்ம பார்க்குற ஒர்க்கு, இப்போ வேலை பார்க்குற இடம், அதே மாதிரி நம்ம உடம்புக்கு ஏற்படுற நோய் உபாதைகள், பகை, வளம்பு, வழக்கு, அது மட்டும் இல்லை நமக்கு ஒரு இப்போ கடனை அடைக்கிறதுங்கிறதும் ஒரு கான்செப்ட் எடுத்துக்கலாம். 6ஆம் இடம்ங்கிறது வழக்கு அறிஞராக பேசுறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை 6ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு கணவன் மனைவி உறவுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கான இடம், அதாவது அந்த உறவுக்கு தீங்கு செய்யக்கூடிய இடம், கெடுக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதையும் வச்சுக்கணும். இவ்வளவுமே வச்சுட்டு பார்த்தாலும் கூட இப்போ நமக்கு பலன்களுக்கு வருவோம். என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சனி நட்சத்திரத்தில் போகிற ராகு அந்த 6ஆம் இடத்தின் பலனை தடுக்கிறாரு, அவரால் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு சனி சப்போர்ட்டாக நின்று நம்மளுக்கு காப்பாற்றுறாரு. 6ஆம் இடத்தை கெடுக்கிறாரு, 5ஆம் இடத்தை டெவலப் பண்ணுறாருன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு திருமண தடைகளோ அல்லது கணவன் மனைவி பிரிவோ, அம்பு வழக்குகளோ, நோய் உபாதைகளோ, அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளோ இல்லை. அந்த வகையில் நன்மை. பட் அதே நேரத்தில் நம்ம செய்கிற வேலை இழப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ ஒரு அடிக்கடி இப்போ ஐடி லைன்லாம் வேலை இல்லைன்னு லே ஆஃப் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கு 5ஆம் இடம் வேலை செஞ்சால் வேலை வாய்ப்புன்ற 6ஆம் இடத்துக்கு அது தடையாக அமைஞ்சிருது. அதனால் என்ன ஆகுது, உங்களுக்கு வேலை வாய்ப்பு பறி போயிடுது.
அந்த இதில் கொஞ்சம் கவனமாக செலுத்தணும். அது உங்கள் ஜனன ஜாதகத்தில் ராகுவுக்கும் வேலைக்கும் தொடர்பு இருந்து அது திசாபுத்தி அந்தரத்தில் நடந்துக்கிட்டு இருந்தால் தான் இந்த பலன் சில பேருக்கு நடக்கும். மற்றபடி நமக்கு ஹெல்த்தில் ப்ராப்ளம் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். பணவரவுக்கு நல்லா இருக்குது, வளர்ச்சிகள் வந்து நல்லா இருக்குது, பேச்சுவார்த்தை குடும்ப சுகம் இதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. பட் என்ன இருந்தாலும் சேமிப்பு பெருசாக சேர்த்த முடியாது. ஏற்கனவே போய்கிட்டு இருக்கிற இந்த வேலைக்குண்டான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும். கம்யூனிகேஷன், நீங்கள் ஏதாவது படிக்கிறது, நீங்கள் ஏதாவது புதுசாக இடம் மாற்றுறது, புதுசாக ஜாப் ஆர்டர் தேடுறது, இதுக்கெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்குது. அதெல்லாம் நல்லது நடக்கும். அதே மாதிரி வீடு கட்டுற விஷயம், இடம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, இதுக்கெல்லாம் நன்மைகள் நடக்கும். சொந்த பந்தம் உறவுகள் வளர்ச்சிகள் நல்லா இருக்கும். இப்போ வேலையில் மட்டும் கொஞ்சம் கண்ணு கருத்தாக இருந்துக்கணும். அதே மாதிரி நமக்கு வழக்குகள் வந்து முடிவுக்கு வந்துடும். இப்போ ஒரு கேஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த கேஸில் வந்து நமக்கு அந்த க்ளோஸ் ஆகிடும். கணவன் மனைவி உறவு பலப்படும். திருமண தடைகள் நீங்கும். திருமணம் காரியங்களுக்கு சாதகமாக இருக்கும். குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு சாதகமாக இருக்கும். வீட்டில் நடக்கிற சுபகாரியங்களுக்கும் சாதகமாக இருக்கும். பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்லா இருக்கும். தந்தை வர்க்கம், அதே போல் கோயில் குளங்கள் போகிறது, குலதெய்வ கோயில் சார்ந்த பணிகளில் ஈடுபடுறது, ஆன்மீகத்தை தொழிலாக வச்சு ஈடுபட்டுருக்காங்க. சில பேர் கன்சல்டிங் பிஸ்னஸ், கமிஷன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, அவங்களுக்கு வரக்கூடிய இது. இப்போ சில பேர் ஷேர் மார்க்கெட்டில் போயிட்டுருப்பாங்க, அவங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள். சில பேர் கலைத்துறையில், செய்தி விளம்பரத்துறையில், மீடியாவில் இது மாதிரி இருக்கவங்களுக்கும் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். வளர்ச்சிகள் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் சென்டரை வச்சு நடத்திட்டு இருக்கோம், ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், ஒரு ப்ராடக்டை வந்து உற்பத்தி பண்ணுறோம் அல்லது ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து முதலாளித்துவம் ஆன ஒரு விஷயம். அதுக்கு வந்து இந்த காலகட்டம் கொஞ்சம் பிரேக் ஆகும். நல்லா இப்போ ஆர்டர் போய்கிட்டு இருக்கிறதுல ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்போ அந்த ஸ்டாக்கெல்லாம் நமக்கு இப்போ மூவ் ஆகாமல் நின்று போயிடும். ஸோ அந்த மாதிரியான இதில் வந்து கவனம் எடுத்துக்கிட்டு ஆர்டருக்கு தகுந்த மாதிரி ப்ரொடக்ஷனை பார்த்துக்கணும். ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட தொழில் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் அவாய்ட் பண்ணணும். மற்றபடி சமூகம், கட்சி, அரசியல் இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். வளர்ச்சிகள் வந்து நல்லாயிருக்கும். விளையாட்டு, குழந்தைகள் நலம் இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். பொதுவாக வந்து மூளை உழைப்பு சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்குது. 3ஆம் தேதிக்கு அப்புறம் பார்க்கும் பொழுது வேலை வாய்ப்புகள் நன்றாக இருக்கும். எல்லா விஷயத்துலையுமே சமரசமாக போய்கிட்டு இருக்கும். எதுக்கும் பாதிப்பு இருக்காது. அந்த நட்சத்திர பரிவர்த்தனை வந்து ஒன்றுக்கு ஒன்று சப்போர்ட் பண்ணி நமக்கு நன்மைகளை தரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.